ரயான் நூல் விலை உயர்வு உள்ளிட்ட பல்வேறு காரணங்களால் ஈரோட்டில் 40% உற்பத்தியை நிறுத்தியுள்ள விசைத்தறியாளர்கள் பாதிப்பை ஈடு செய்ய இலவச வேட்டி சேலை உற்பத்திக்கான ஆணையை அரசு வழங்க வேண்டுமென கோரிக்கை விடுத்துள்ளனர். ஈரோட்டில் வீரப்பன் சத்திரம், லக்காபுரம், சித்தோடு உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள 30,000 விசைத்தறிகளில் ரயான் துணிகள் உற்பத்தி செய்யப்படுகின்றன. கடந்த ஏப்ரல், மே மாதங்களில் 186 ரூபாய்க்கு விற்கப்பட்ட 1 கிலோ ரயான் நூல் தற்போது 200 ரூபாயாக உயர்ந்துள்ளது. இதனால் 1 மீட்டர் துணி உற்பத்திக்கான அடக்க செலவு 24 ரூபாய் 50 காசுகள் உயர்ந்துள்ளது. துணி விற்பனை விலை 23 ரூபாயாக மட்டுமே உள்ளது. அதுவும் சந்தையில் மந்தமான நிலை இருப்பதால் துணி ஆர்டர் மற்றும் விற்பனை சரிந்துள்ளதாக விசைத்தறியாளர்கள் கூறியுள்ளனர். எனவே பாதிப்பை ஈடு செய்ய இலவச வேட்டி சேலை உற்பத்திக்கான ஆணையை அரசு வழங்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். இதனால் பார்த்தீங்கன்னா பல லட்சம் தொழிலாளர்கள் இங்கே வேலை இழந்து இருக்கிறாங்க. இந்த எப்போ பார்த்தீங்கன்னா எங்களுக்கு இலவச வேட்டி சேலை இந்த டைமில் கை கொடுக்கும். இந்த தடவை ஜூலை மாதம் முடிவும் தெருவாயிருச்சு. ஆனால் இலவச வேட்டி வரக்கான அறிகுறியே எங்களுக்கு தெரியாமல் இருக்குது. இலவச வேட்டி சேலை வந்துச்சுன்னா இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இந்த ஈரோட்டில் மட்டும் ஒரு 20,000 பேர் இலவச வேட்டி சேலை ஏற்றுனாங்கன்னா இந்த தொழிலாளர்கள் வேலைவாய்ப்பு தங்கு தடையின்றி எங்களுக்கு கொடுக்க முடியும். அதனால் தமிழக முதல்வர் இலவச வேட்டி சேலைக்கான அரசாணையை எங்களுக்கு மிக விரைவில் அறிவித்து எங்களோட தொழிலாளர்கள் வாழ்வாதாரத்தை காக்கும்படி கேட்டுக்கொள்கிறோம். தினமும் 3 ஷிப்ட் இயங்கி வந்த விசைத்தறி கூடங்கள் பகுதி அளவிற்கு மட்டுமே செயல்படுகின்றன. ஈரோட்டில் மட்டும் நாள் ஒன்றுக்கு 25 லட்சம் மீட்டர் துணி உற்பத்தியான நிலையில் தற்போது 8 லட்சம் மீட்டராக குறைந்துள்ளது. உற்பத்தி குறைப்பால் தொழிலை நம்பியுள்ள சுமார் 1 லட்சம் தொழிலாளர்களுக்கு வருவாய் இழப்பு ஏற்பட்டுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.